الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون. ربنا எங்கள் இறைவா, இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளை பிகைரி பிவாதின் கைரி தி ஸரஇன் இந்த பைத்திகல் முஹர்ரம், சங்கைக்குரிய உன்னுடைய வணக்கத்துக்குரிய அந்த ஆலயத்திலே எந்த விவசாய நிலங்கள் இல்லாத ஒரு ஓடையிலே இங்கு நான் குடியமர்த்திருக்கின்றேன். ரப்பனா லியுகீமஸ் ஸலாத ஃபஜஅல் அஃபீதத்தம் மினன் நாஸ், இறைவா அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்குண்டான வசதியான இடமாக நீ அதை ஆக்குவாயாக. மேலும் ஃபஜஅல் அஃபீதத்தம் மினன் நாஸ், மனிதர்களிலே சிலர்களை உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டவர்களாக தஹ்வி இலைஹிம், அவர்களால் பேராசை உள்ளவர்களாக ஆக்குவாயாக. மேலும் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத், அங்கே குடியமர்த்தி வைத்திருக்கின்றேன் அவர்களுக்கு பல்வேறு விதமான கனிவர்க்கங்களை உணவாக நீ வழங்குவாயாக. லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்கள் உனக்கு நன்றி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவைகள் எல்லாம் ஏற்படுத்துவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சந்ததிக்காக வேண்டி துஆ செய்கின்றார்கள். இது ஒரு பெரிய வரலாற்று சம்பவம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்கமா அந்த நகரத்திலே முதலாக எந்த மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு பூமியிலே கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையிலே அங்கே என்ன செய்கின்றார்கள், தன்னுடைய குழந்தையும் தன் மனைவியும் விட்டு செல்லுகின்ற அந்த நேரத்தில் தான் கடைசியாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள். அது ஒரு பெரிய வரலாறு. மனைவி கேட்கின்றார்கள், என்னுடைய அன்பு கணவரே, இப்படி ஒரு மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு இடத்தில் எங்களை விட்டு செல்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பதிலும் அவர்களால் சொல்ல முடியவில்லை. மீண்டும் கேட்கின்றார்கள். கடைசியாக கேட்டார்கள், இது உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் செய்கின்றீர்களா அல்லது அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் அடிப்படையில் செய்கின்றீர்களா என்று கேட்கும் பொழுதுதான் அந்த திரும்பி கூட பார்க்காமல், ஏனென்றால் ஒரு மனைவியையும் பிள்ளையும் ஒரு மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு வனத்திலே ஒரு காட்டிலே கொண்டு வந்து விடுவது எவ்வளவு பெரிய கொடுமை. அந்த கொடுமையை அவர்களால் தாங்க முடியாது. எத்தனையோ கொடுமைகள் எல்லாம் தாங்கினார்கள், இரும்பு மனிதர். ஆனால் அவருக்கு கூட தன் மனைவி பிள்ளைகள் என்ற அந்த பாசம் வரும் பொழுது அந்த இடத்திலே விட்டு செல்லும் பொழுது முகத்தை பார்ப்பதற்கு மனம் வரவில்லை. திரும்பிய நிலையிலே சொன்னார்கள், ஆம் இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று. அதற்கடுத்து அதே இடத்தில் துஆ செய்கின்றார்கள், இறைவா உன்னுடைய கட்டளையின் அடிப்படையில இந்த இடத்தில் எனது பிள்ளையையும் எனது மனைவியையும் நான் கொண்டு வந்து விட்டிருக்கின்றேன். நான் தன்னந்தனியாக விட்டிருக்கின்றேன் என்பதற்காக அவர்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்து விடாமல் ஆகிவிடாதே. ஏனென்றால் இது ஒரு கொடுமையான காட்சி. இது சாதாரணமான அவர்களுக்கு நடக்கும் பொழுதுதான் தெரியும். ஒரு பிள்ளை பெற்றெடுத்து அந்த பிள்ளை திடீரென்று இறந்து விட்டால் அது போன்ற மன வருத்தம், அது போன்ற ஒரு மன கஷ்டம் யாருக்கு தெரியும்? அந்த பிள்ளையை பெற்ற பெற்றோர்களுக்கு தான் தெரியும். திடீரென்று எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு என்ன செய்கின்றார்கள், போய் குளிக்க போகிறேன் என்று சொல்லி குளிக்கும் பொழுது இறந்து விடுகின்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தெரியும் அந்த பிள்ளையுடைய அருமை எப்படி என்று. அதனால் ஒவ்வொரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல ஆண்டுகள் அழுது தவித்தார்கள். ஏன்? அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ற 12 குழந்தைகள் இருந்தார்கள். அதை கொண்டு சந்தோஷம் அடைந்திருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு குழந்தையின் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற பாசம் அந்த பெற்றோர்களுக்கு தான் புரியும். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இறந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பல ஆண்டுகள் கண்ணீர் வடித்து அழுது அவருடைய கண்களிலிருந்து அதாவது ரத்தம் வருகின்ற அளவிற்கு ஆகிவிட்டது. பிள்ளைகள்லாம் சொன்னார்கள், தந்தையை நீங்கள் அழுது உங்களையே நீங்கள் நாசமாக்கிக் கொள்வீர்கள் போல் தெரிகின்றது என்று. அந்த அளவிற்கு தன்னுடைய பெற்றோர்கள் பிள்ளையின் மீது வைத்திருக்கின்ற அந்த பாசம் தான் இங்கே மிகப்பெரிய போராட்டமாக நின்று அல்லாஹ்விடத்தில் கையேந்துகின்றார்கள். இறைவா, எனது குழந்தையை இங்கே நான் விட்டு செல்கின்றேன். ஆனால் எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால் எந்த விவசாயம் செய்கின்றார்.
விவசாயம் செய்தால் தானே உணவுப் பொருட்களை ஏதாவது அவர்களால் முடிந்ததை செய்து என்ன செய்வார்கள், தன்னுடைய பசியை போட்டுக் கொள்வார்கள். ஆனால் விவசாயம் செய்ய முடியாத ஒரு நிலத்தை இங்கு கொண்டு நான் விட்டிருக்கின்றேன். சரி, இங்கு யாராவது மனிதர்கள் இருக்கின்றார்களா? அதுவும் இல்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நான் விட்டிருக்கின்றேன். அவங்க விட்டுட்டு கூட என்னத்தை கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? உணவு மட்டும் கேட்கல, ரப்பானா எங்கள் இறைவா லியுகீமஸ் ஸலாத், தொழுகையை நிறைவேற்றுவதற்குண்டான வசதியை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. தண்ணி இல்ல, ஒண்ணும் இல்லை, எதுவும் இல்லை. எப்படி தொழுகைக்குண்டான வசதியை நீ ஏற்படுத்துவாய், அப்படி ஏற்படுத்தி கொடுப்பாயாக. இதுதான் பிள்ளையின் மீது பாசம் வைப்பது என்பது வேறு. அந்த விஷயம் மார்க்க அடிப்படையில் வர வேண்டும். அதைத்தான் அங்கே கேட்கின்றார்கள். என் மனைவியும் என் மகனும் அவர்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். என்ன செய்வது? இது உன்னுடைய கட்டளை. அந்த கட்டளை நிறைவேற்றுகின்ற கடமை என் அடிப்படைக்கு நான் விட்டு செல்கின்றேன். அவர்கள் தொழுவதற்குண்டான வசதிகளை நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக. அது மட்டுமல்லாமல் அந்த 2 பேர்த்தோடு இந்த நகரம் நின்று விடாமல் மக்களில் ஒரு கூட்டத்தை இங்கு வந்தது சேர்த்து வைப்பாயாக. தஹ்வீலைஹிம், இவர்கள் மீது அவர்கள் அன்பு பாராட்ட வேண்டும், எதிரிகளாக ஆகிவிடக்கூடாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த வசனத்துக்கு ஒரு அழகான விளக்கம் சொல்கிறார்கள். அல்லாஹ் இந்த வசனத்தை எப்படி சொல்லி இருக்கலாம் என்றால், ஃபஜஅல் அஃபீதத்தன் நாசி, மக்கள் எல்லாம் விரும்பக்கூடிய முறையிலே இந்த நகரத்தை ஆக்கி வைப்பாயாக என்று கேட்காமல், ஃபஜஅல் அஃபீதத்தன் மினன் நாசி, மனிதர்கள் ஒரு பிரிவினரை கொண்டு வந்து சேர்ப்பாயாக. அதுக்கு சொன்னாங்க. அந்த விளக்கம் இன்றைய காலத்தில் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது பாருங்கள். இப்னு அப்பாஸ் சொன்ன விளக்கம். ஏன் அல்லாஹ் மின் என்ற வார்த்தையை அங்கே சேர்த்தார் என்று சொன்னால், எல்லா மக்களையும் கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறாங்க. யாரு? யூத நஸ்ரானிகள், ரோம் பாரசீக மக்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. பூரா கலவரக்காரர்கள், மனிதர்களை கொல்லக்கூடியவர்கள், மனிதர்களை அழித்து ஒழிக்கக்கூடிய அந்த இனத்தை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இனத்தை மட்டும் இங்க கொண்டு வந்து சேர்ப்பாயாக. யமன் தேசத்திலிருந்து ஒரு மக்கள், அந்த யமன் தேசத்து மக்கள் தான் அங்கே இப்பொழுதும் இருக்கின்றார்கள். அவர்கள் தான் அந்த அரபு மக்கள். யமன் தேசத்திலிருந்து வந்த மக்கள் தான் அங்கே இருக்கின்றார்கள், வியாபாரத்திற்கு அங்கே வந்தவர்கள். அப்படி ஒரு குறிப்பிட்ட மக்கள், அந்த மக்களும் அந்த என்னுடைய பிள்ளையும் என் மனைவியும் அவங்க எப்படி இருக்கணும்? நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும், அவர்கள் மீது அன்பு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை என் பிள்ளைகளுக்கு என் மனைவிக்கு நீ ஏற்படுத்துவாயாக. ஒரு சுகுமினசமரா, பல கனிவர்க்கங்களை, உணவுக்கு உண்டான அந்த தானியங்களையும் என்ன செய்வாயாக, அவர்களுக்கு நீ வழங்குவாயாக. நம்ம வியாபார கூட்டம் வந்தா தானே அது என்ன செய்யும்? மக்கள் அவர்கள் சாப்பிடுவதற்கு உண்டான உணவுகள் அங்கே தயாராக ஆகும். எனவே அவர்கள் உன்னை நன்றி செலுத்த, உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக உங்களை ஆக்குவாயாக அப்படின்னு என்ன செய்யறாங்க? துவா கேட்கிறாங்க. இது ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூமியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் நாம் என்ன செய்யணும்? துவா கேட்கணும். அந்த பூமி எப்படி இருக்கணும்? அச்சமற்ற பூமியாக இருக்கணும், பயமில்லாத பூமியாக இருக்கணும் என்று நாம் துவா செய்ய வேண்டும் என்ற செய்தி தான் இதில் நாம் அறிகின்றோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா